ஓகே, திரு ரவி கிட்ட இதை கேட்போம். திரு ரவி, இங்க பாதிப்பு ஏற்பட்ட போது பிரதமரும் வரல, இப்போ நிதி ஒதுக்கீட்டிலையும் பாரபட்சம், இதே தான் முதலமைச்சரும் தன்னோட பதிவு மூலமாக கேட்கிறார். தமிழ்நாட்டிற்கு நிதியம் கிடையாது, நீதியம் கிடையாதா அப்படின்ற கேள்வி எழுப்புறார். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் படி இப்படி பணம் கொடுக்கணும், ஸ்டேட்டுக்கு இவ்வளோ ஃபண்டு கொடுக்கணும், நடக்குதோ நடக்கலையோ இப்படி பணம் ரிலீஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் மன்மோகன் சிங் ஆட்சியில் திமுக பெருசாக அங்கம் வைத்த போது தான் முடிவு எடுத்தாங்க. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை இப்படித்தான் ஹேண்டில் பண்ணணும்னு முடிவு எடுத்தது நரேந்திர மோடிக்கு வழிகாட்டி வந்து மன்மோகன் சிங். இல்ல நரேந்திர மோடிக்கெல்லாம் வழிகாட்டி வேற. அதுக்கு நீங்க தானே சொன்னீங்க. ஒரு தேசத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஒரு தேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவுகள் எடுக்குதுன்னா அது எந்த அரசா இருந்தாலும் எந்த கட்சியினுடைய அரசுனா இருந்தாலும் அந்த முடிவுப்படி தான் செயல்படுத்த முடியும். அதனுடைய டர்ன் வருது இல்லையா, இதை 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி ரிவ்யூ பண்ணலாம்னு அவங்க போட்டிருந்தா அந்த டைம்ல தான் அதை ரிவ்யூ பண்ண முடியும். யார் காங்கிரஸ் அரசு எடுத்த முடிவு பாஜக சொல்றாங்க. பாருங்க, யார் நினைத்தாலும் சென்சஸை 5 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடத்த முடியும், கோவிட் தான் நடத்த முடியாது. அப்படித்தான் இருக்க முடியுமே ஒழிய நான் இப்போது 10 வருஷத்துக்கு ஒரு நான் நடத்துறேன் பார் அப்படின்னு இறங்கிலாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இப்படி தான் பண்ணணும்னு முடிவெடுத்தது, இப்படி கொடுக்கணும்னு முடிவெடுத்தது மன்மோகன் சிங் அண்ட் திமுக இருந்த 2009க்கான அரசு தான் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த இப்படி தான் பண்ணணும்னு முடிவெடுத்ததே அவங்க தான். அதாவது கர்நாடகா கதை வேற. கர்நாடகாவில் நடந்திருக்கிறது வறட்சி நிவாரணம். வறட்சி நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்படி தொன்று வந்ததோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அது வேற, இது வேற. ரெண்டாவது, இப்போ என்ன சொல்கிறாங்க, கர்நாடகாவில் தேர்தல் நடந்தது, அதில் தோற்றுருவாங்கங்கிற பயம் வந்தது, அதனால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு போச்சு, அதனால் அதை பற்றி கவலைப்படலை. இப்படியெல்லாம் பேசலாம். ஆனால் இது ஏதோ ஜிபேயில் பே பண்ணுற விஷயம் இல்லை. திட்டம் போட்டு தான் பணம் கொடுக்கணும், நீதிமன்றம் சொல்லிச்சு, அதனால தான் கொடுத்தாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஹாசான், மண்டியா, சாம்ராஜ் நகர், சிக்பல்லாப்பூர், பெங்களூர் நார்த்து, சென்ட்ரல், சவுத்து, மைசூர், இந்த 8 தொகுதிக்கும் நேற்றுக்கே தேர்தல் முடிஞ்சிருச்சு. வறட்சியால் மிகவும் பாதிக்கப்பட்ட கர்நாடகாவின் மாவட்டங்கள்னு சொன்னா அதுல நேற்றுக்கு நடந்த 14ல் 8க்கு நேற்றுக்கே தேர்தல் முடிஞ்சு போச்சு. அப்படி தேர்தலுக்காக பயந்து கொடுக்கணும்னு நினைத்திருந்தா முந்தானத்துக்கு தான் கொடுத்துருக்கணும் ஒழிய இன்னைக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நடந்திருக்கிறது ஆட்சியல் தானே ஒழிய அரசியல் இல்லை. சூழல் மாறிடுச்சு. அதனாலதான் நீங்க சொல்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் முதற்கட்ட தேர்தல் முடிந்த பிறகு இது சிறப்பு அனுமதி வாங்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்ததுன்னா 8 தொகுதிக்கு நேற்றுக்கே தேர்தல் முடிஞ்சு போச்சு 14ல். நான் சொன்ன இந்த மாவட்டங்கள்லாம் இருக்குல்ல, இந்த தொகுதிகள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நேற்றுக்கே மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. இல்ல 8 தொகுதிகள்ல ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு நம்புனீங்க, ஆனா இப்ப சூழல் மாறிடுச்சு, அதனால இப்ப நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தேர்தல்ல ஓட்டு போட்டா ஜூன் 4ஆம் தேதி தான் யாருக்குமே ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறது தெரியும். ஏன்னா ஒரு டப்பால போட்டு அனுப்பிட்டோம், 45 நாள் வாயை மூடிட்டு உட்கார்ந்துருக்கணும். இதான் எனக்கு தெரியும். இது ஏதாவது உளவுத்துறை போய் அந்த கதைகள் எல்லாம் பார்த்து சொல்லுமா? எனக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே 400 இடங்கள்ல ஜெயிப்போம் அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்லப்படுது? நான் சொன்னேன், எப்படி தெரியுமா, இப்படித்தான் மக்கள் ஓட்டு போடுவார்கள்னு நான் சொல்ல முடியும். போடுவார்கள்னு சொல்ல முடியும். ஒரு 200 தொகுதிகளில் 3 தேர்தலாக பிஜேபி ஜெயிக்கவில்லை, நல்லா தெரியும். அந்த 200 தொகுதிகளுக்கு உழைக்க வேண்டும் அப்படிங்கிறது 5 வருடத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டோம், அதுவும் நல்லா தெரியும். ஆனால் வாக்கு போடுகின்ற அன்னைக்கு ஐயோ வாக்கெல்லாம் ஊத்திச்சு நமக்கு வராது போல் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எந்த சிஸ்டமும் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுப்போம். ஏன்னா எக்ஸிட் போல்னு ஒன்று நடந்திருந்தால் அதையும் நீங்க வந்து ஜூன் 4ஆம் தேதி தான் வெளியிட முடியும். அதை ஒரு பக்கம் விட்டுருவோம். சென்னை வந்து பெரிய நகரம், இவ்வளோ பெரிய நகரம், பிரசித்தி பெற்ற நகரம். அதில் ஒரு சீரழிவு நடந்த போது மன்மோகன் சிங் இது மோடி வந்தாரா அப்படின்னு கேட்குறீங்களே, அதே சென்னை நகரம்னு தெரிஞ்சுதான் இதை காக்கப்பட வேண்டும்னு சொல்லித்தான் 4000 கோடிக்கு ஒரு கடனை அதிமுக வாங்கி கொடுத்ததை அதற்கு பிறகு திமுக வந்து அந்த 4000 கோடியை எடுத்துக்கொண்டு செயலாற்றியது. அப்ப அந்த பெரிய நகரம் இதை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் மாநில கட்சிக்கு வரணும். வாங்கி கொடுத்ததுன்னா புரியல இல்லைங்க, அது ஃபர்ஸ்ட் திட்டம் போட்டது அதிமுக அரசுல. அந்த பணம் வாங்கி சென்னைக்கு செய்ய வேண்டும் என்று அதிமுக தான் பேசி பண்ணது அப்படித்தாங்க. அதுக்கு தமிழக அரசு தாங்க. நான் கட்சியெல்லாம் எதுக்கு பேச போறேன், எனக்கு வேற வேலை இருக்குல்ல. தமிழக அரசு அப்ப வாங்கி பாருங்க, அதிமுக அரசு புரியறதுக்காக சொன்ன காலம் சொல்லட்டுமா, 2021க்கு முன்னாடி திட்டம் போட்டது, 2021க்கு பிறகு பணம் வந்தது. சென்னை பெரிய நகரம், இது காக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒழுங்கா அந்த 4000 கோடி செலவு பண்ணியிருந்தா யாருக்குமே அந்த பணத்தை கொடுங்கன்னு சொல்லி மத்திய அரசு வாங்கிக்கிருச்சு.
சும்மா வந்து வாங்கல இல்ல நான் பேசி இப்ப முடிச்சேன். நீங்க தானே சொன்னீங்க 4000 கோடி வாங்கிருக்கீங்க. நான் பேசி முடிச்சிடுறேன். இந்த 4000 கோடி வந்து எது முரண்பாடு? வாங்கின லோன் நான் பேசினது தெரியாம எதையோ வந்து நான் பேசினது வளரிட்டு போறதுக்கு எதுக்கு எல்லாரும் வளர்றங்கிற வார்த்தை வந்தா என்கிட்ட இருந்து வேற மாதிரி வரும். நீங்க பேசுறது கரெக்டா தமிழ்ல பேசணும். ஆமா. அப்போ இந்த எதுக்கு நான் அதை சொன்னேன்னா, சென்னை பெரிய நகரம்ங்கிறது மோடி ஐயாக்கு மாநில அரசுக்கு தெரிய வேண்டும். நீங்க அப்புறம் கொடுங்க, நான் 3 பாயிண்ட் முக்கியமா பேசுறேன். முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க 40,000 கோடி கேட்டிருக்கேன். சம்பந்தமே இல்ல. இல்லைங்க, சம்பந்தம் இல்லைங்க. நீங்க அடைக்க போற கடன் 4,000 கோடியை பத்தி நான் ஏன் கவலைப்பட போறேன்? 2.25 லட்சம் கோடி வாங்கி இருக்கிறதுக்காக தான் நான் வருத்தப்படணும். அது 2026 பாத்துக்கலாம். 59 கோடி கடன் வாங்கினா நீங்க 2.25 லட்சத்துக்கு ரொம்ப இதுக்கும் நாங்க பலமுறை பதில் சொல்லிட்டோம். 10 செகண்ட்ல நான் பதில் சொல்லிடுறேன். இல்ல, இந்த கேள்விக்கும் பலமுறை பதில் சொல்லிட்டோம், இருந்தாலும் சொல்றோம். ஏன்னா எங்களுக்கு பழக்கம் நாமாவளி சொல்லி சோஸ்திரம் சொல்லி. அதாவது அமெரிக்கா தன்னுடைய ஜிஎஸ்டிபியை விட 250% அதிகமாக கடன் வாங்கி இருக்கிறது. ஜப்பான் 220% அதிகமாக வாங்கி இருக்கிறது. இந்தியா 75% தான் அதிகமாக வாங்கி இருக்கிறது. பார்க்கணுமே ஒழிய வேற எப்படி நீங்க பார்க்க கூடாது. அது பொருளாதாரம் தெரிந்தவர்களுக்கு அப்படி புரியும். அடுத்தது என்னன்னா, அடுத்தது முக்கியமானது என்னன்னா, கருத்துக்கள் போய் சேரக்கூடாது தெளிவா இருக்காங்க. நிறைய இடர் அதை பார்த்துப்பாங்க. அடுத்தது என்னங்க, மருத்துவக் கல்லூரி இத்தனை ஆஸ்பத்திரி கொடுக்கணும்னு இத்தனை மருத்துவக் கல்லூரி கொடுக்கணும் பிஜேபி முடிவு பண்ணிச்சு. அதுக்கு லெனின் ஐயா சொன்னது, இனி தொடங்கக்கூடாதுன்னு நிறுத்தியதும் பிஜேபி தான் அப்படின்னாரு. எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, இத்தனை பேருக்கு இத்தனை மருத்துவருங்கிறது ஆல்ரெடி தமிழ்நாட்டில் அடைஞ்சு விட்டோம். இதற்கப்புறம் தனிநாடு இல்லைங்க, ஒரு அரசியல்ல தமிழ் படித்த சங்கியா இருக்கலாம், பங்கி போடுற ஆளா தான் இருக்க கூடாது. இப்போ அடுத்த மேட்டருக்கு வருவோம். பேசினாலும் ஒண்ணாவது பொய் எல்லாம் மக்களுக்கு தெரியும். இல்ல இன்னும் 2 விஷயம் முக்கியமா சொல்லணும். அதாவது ஏதோ கமிஷன் மாதிரி பேசக்கூடாது. நீ 3000க்கு 18,000க்கு இவ்வளவு கொடுத்த, நீ 40,000க்கு இவ்வளவு கொடுத்தன்னு சொல்லக்கூடாது. அப்போ அடுத்த பட்ஜெட்ல நமக்கு 39,250 கோடி 750 கோடி துண்டு விட போகுதா? இப்ப இந்த 40,000 கோடி கேட்டாங்க, 250 கோடி தான் கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா 39,750 கோடி தொண்டு விட போகுதா? ஜெயலலிதா மாதிரி ஆட்சி செய்யணும். எப்படி தெரியுமா செய்யணும்? சுனாமி போது ஒரு பிரச்சனை வந்த போது இப்படி எல்லாம் உட்கார்ந்துட்டு மத்திய அரசுன்னு பேசிக்கிட்டே இல்ல, தன்னால் எப்படி அதை கொண்டு வர முடியும் என்று நினைத்து செஞ்சாங்க. அதை மறந்துவிட்டு அதிமுக பேசுறவங்க எப்படி வேணாலும் பேசுறாங்க. லெனின் இப்போ இது வந்து பேரிடராவே அறிவிக்க மாட்டோம்னு சொல்ற ஒரு புரிதலே இல்லாத அரசாங்கத்துக்கு எப்படி செஞ்சிருது? வேற என்ன செய்யுது? நீங்க பேசாதீங்க. நீங்க ஜெயலலிதாவும் நீங்களும் பேரிடராவே அறிவிக்க முடியாதுன்னு சொன்ன அம்மாவும் ஒண்ணா? நான் ஒண்ணு. எப்படி எப்படி? ஆமா, அந்த அம்மா மூளை உள்ள அம்மான்னு நான் சொல்றேன். ஒரே பேச்சு அப்படியே இருக்கு. 10 செகண்ட் ஒரே நிமிஷம். அன்னைக்கு மோடி வந்தாரா இல்லையா மேடம்? அன்னைக்கு மோடி வந்தாரா இல்லையா? அன்னைக்கு மோடி வந்தாரா இல்லையா? 2015ல அதே ஜெயலலிதா இருந்தாங்களா இல்லையா? இது பேச்சா? தேவையில்லை, விவாதத்துக்கு தேவையில்லை. ஒரே ஒரு சின்ன சொல்றேன். 10 செகண்ட் இன்னைக்கு சொல்றேன். தேசிய பேரிடர்னு தான் அறிவிக்க முடியாதுன்னு சொல்லிருக்க மொழிய பேரிடர்னு சொல்ல முடியாதுன்னு எவனும் சொல்ல மாட்டான்.